புதுசாக பார்க்குறீங்க, அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படிங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பிரச்சனைகளுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெப்பம் குளிர் மலை அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். டைட்டில் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் ஆகட்டும், அதுவும் ஒரு வித்தியாசமாக தான் இருந்திருக்கும். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திரவ் நடிச்சிருக்காரு. படத்தோட கதாநாயகரும் அவரே தான், தயாரிப்பாளரும் அவரே தான், படத்தோட எடிட்டரும் அவரே தான். இந்த படத்தோட ஹீரோயின் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இஸ்மத் பானு நடிச்சிருக்காங்க. இவங்க பார்த்தோன்னா அசுரன் லேபிள் இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருப்பாங்க. பட் அவங்க எந்த படம் நடித்தாலும் முக்கியமான ரோல் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா நம்ம எம்எஸ் பாஸ்கர் நடிச்சிருக்காரு. அவருமே ஒரு கேரக்டர் பண்ணுவார். ரமா அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கனா படத்தில் ஹீரோயின் கம்பெனி நடிச்சிருக்காங்க. நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். சரி, இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 மணி நேரம் 8 நிமிஷம் தான். படத்தோட கதை என்ன அப்படின்னு எடுத்துட்டோம்னா, கதைப்படி இது வந்து ஒரு கிராமத்தில் 2001 2005 இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நடக்கிற கதையாக எடுத்திருக்காங்க. ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் நம்ம ஹீரோ திரவுக்கும் இஸ்மத் பானுவுக்கும் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாகவே குழந்தை இல்லாமல் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஊரில் ஒரு முக்கியமான பொறுப்பில் தான் நம்ம ஹீரோ இருக்காரு. முக்கியமான பொறுப்பிலும் இருக்காரு. அதே மாதிரி இந்த செனமாட்டுக்கெல்லாம் ஊசி போடுற வேலையெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு பட்சத்தில் கல்யாணம் ஆகி குழந்தை ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது, இவர் செனமாட்டுக்கு ஊசி போட போகும்போதெல்லாமே அங்கே இருக்கிறவங்கலாம் ஃபஸ்ட்டு அவன் வீட்டிலே செனை பண்ண முடியல, அவன் வந்து மாட்டுக்கு செனை பண்ணுறானா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு கேவலமாக பேசுறது. ஊரில் ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு குழந்தை பெற்றுக்க அர்த்தத்தில் இவன்லாம் வந்து பேச வந்துட்டான் பாரு அப்படிங்கிறதும், அதே மாதிரி எங்கே போய் பேசினாலுமே ஏதாச்சும் உண்டா அப்படிங்கிறதும், அதே மாதிரி அந்த பொண்ணையும் ஹீரோயினாக நடிச்சிருக்கிறதுமே யார் எங்கே பார்த்தாலும் இதே மாதிரி கேலி கிண்டல் பேசுறது, ஒரு தப்பான உத்தேசம் பேசுறது, அது தன்னோட மகனுக்கு வந்து ஒரு வாரிசு இல்லையே அப்படிங்கிற ஒருத்தரை தன்னோட மாமியாரான ரமா வந்து அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப கேவலமாக பேசுறதும், குழந்தை பத்துக்கு துப்பு இல்லை அப்படின்னு பேசுகிற அந்த சீனாகட்டுமே அப்படி ஒரு சுச்சுவேஷன்லாம் போயிட்டுருக்கோம். இப்படி ஒரு பட்சத்தில் பையனுக்கு தன்னோட சொந்தக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஹீரோவுக்கும் அந்த பொண்ணுக்கும் 5 வயசு தான் வித்தியாசம். அதெல்லாம் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம ஹீரோயினோட அம்மா இறந்துடுறாங்க. பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா திடீர்னு மாசமாகறாங்க. குழந்தையுமே பிறக்குது. பட் இருந்தாலும் அங்கே ஒரு பெரிய ஒரு சஸ்பென்ஸ் உடைக்கப்படுது. அவங்களுக்கு எப்படி குழந்தை பிறந்துச்சு, எதனால் அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சு அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி கதை சொல்லியிருக்காங்க இல்லையான்னு தெரில. குழந்தையின்மையை பற்றி நிறைய படம் வந்திருக்கு. பட் இருந்தாலுமே ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இன்னைக்கு டெக்னாலஜிக்கு இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்னா 2024 எடுத்தோம்னா தெரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, எல்லாம் அங்கே பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த கதையை அவர் 2005 வச்சு எடுத்திருக்காப்புல. அப்படிமா 2005 இந்த கதையை அவர் வச்சு எடுத்திருந்தாலுமே கூட ஒரு குழந்தை இல்லாத ஆணும் பெண்ணும் எப்படியெல்லாம் கஷ்டப்படுவாங்க, 4 பேர் எப்படியெல்லாம் பேசுவாங்க, இந்த மாதிரி நாய்ங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் இவங்க சிற்பால் தான் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கு தோணும், என்னடா இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஹீரோயினுக்கு மாமியாராக நடிச்சிருக்கிறவங்க அவங்களுமே பார்த்தோம்னா ரமா தான். அவங்களுமே கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தானே அங்கே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஏன்னா தன்னோட மகனுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு கவலையை எப்படியெல்லாம் வெளிக்காட்டுறது, தன்னோட மருமகளை எப்படியெல்லாம் கேவலமாக பார்த்துக்குவாங்க, கேவலமாக நினச்சிட்டு ஒரு கட்டத்தில் உண்மை தெரிஞ்சு தானே தள்ளி வைக்கிறதும், ஒவ்வொரு பொண்ணுக்கும் வர கஷ்டம் தாமா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்குவாங்க. அவங்களோட கேரக்டரும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அது எம்எஸ் பாஸ்கர் எடுத்துட்டோம்னா அவர் எப்பயுமே முக்கியமான ரோல் தான் பண்ணுவார். பட் இந்த படத்தில் அவருக்கு அவ்வளோ முக்கியமான ரோல்லாம் இல்லை. அதுவுமே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு பையன் அந்த தூக்கு பண்ணி முடிச்சுட்டு தெருப்பூரா சுற்றுவோம், அது இருக்குது இது இருக்குன்ட்டு. ஆனால் கடைசி வரைக்கும் அது என்ன இருக்குன்னு சொல்லல. அது காமெடிங்கிறது அவங்க தான் காமெடியாக நடிச்சிட்டாங்க. அந்த 2 மணி நேரம் 8 நிமிஷம் படத்தில் நல்ல கதை, அவங்க எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருந்துச்சு. அதுவும் வந்து கணவன் மணியாக நடிச்சிருக்கிற ஹீரோயின்லாம் கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க, நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தாண்டி ரியலிஸ்டிக்காகவே இருந்துச்சு. எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். எனக்கு தெரிஞ்ச படத்தில் வந்து பட்ஜெட் செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய இடத்துல வந்து சுருக்கி ரொம்ப பட்ஜெட் கம்மி பண்ணி எடுத்திருக்காங்க. அதனாலேயே இந்த படத்தோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி படம் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. அதுவுமே பார்த்தோம்னா ஒரு பஞ்சாயத்து சீனு, ஒரு ஊர் இப்படி தான் அந்த ஊரில் எல்லாமே அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் ஆனால் அந்த ஊரில் வந்து ஒரு இதுலேயே ஒரு கிராமத்து படம் தான். ஒரு 100 பேர் உட்கார வச்சிருக்கலாம், ஒரு 20 பேர் வச்சு பண்ணுவாங்க. ஒரு திருவிழா சீன்ஸ் நடக்கும். அது பெருசாக ஒன்றும் திருவிழா செட்டிங்ஸ் மாதிரிலாம் தெரியாது. அந்த ஏரியாக்குள்ளே மட்டும் எப்படி போட்டிருப்பாங்க. அங்கேயே வந்து இவங்க பட்ஜெட்டு கம்மி பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா லொக்கேஷன் பார்த்தோன்னா முக்கால்வாசி சீன்ஸ் ஒரு வீட்டுக்குள்ளேயே தான் நடக்கும். அது வந்து சில டைமில் வந்து நம்மளுக்கு செலப்பாயிருது. பட் இருந்தாலும் அந்த படத்தில் அவங்க சொல்ல ஒரு விஷயம், ஒருத்தர் குழந்தை இல்லை அப்படிங்கிறப்ப இதெல்லாம் பண்ணலாமா,
அப்படின்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நிறைய பண்ணுறாங்க. பட் அதை வந்து இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து அப்போ இருக்கிறவங்களுக்கு தப்பாக தெரிஞ்சிருக்கும். இதுலேயே முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல வந்துட்டேன் பார்த்தீங்களா, அதாவது 2 பேருக்குமே குழந்தை இல்லை அப்படிங்கிறப்போ கோயில் குழந்தை சுற்றி எப்படியாச்சும் குழந்தை பிறக்கும் அப்படின்னு இன்னமும் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. பட் அப்படி இருந்தாலுமே கூட ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு மெட்ராஸ்லேருந்து வந்து ஒருத்தர் சொல்கிறப்போ, வேணாம் ஹாஸ்பிட்டலுக்குன்னு நான் வரல, இங்கேருந்து மதுரைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஏதாச்சும் சொன்னோன்னா நான் தாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு 2 பேருமே கவலைப்பட்டுக்கிறதாகட்டும். அதேமாதிரி தான் புருஷன் மேலே மனைவி எந்த அளவுக்கு ஒரு பாசத்தை வச்சிருக்குது, அதுக்காக எவ்வளோ தூரம் வேணும் பண்ணணும், தான் புருஷன் வந்து வெளியே வந்து ஆம்பளை நடமாடணும் அப்படிங்கிறக்காக அவங்க செய்கிற சில விஷயங்களுமே நல்லாயிருக்கும். இவங்கெல்லாம் அவார்டு வாங்க வேண்டிய ஹீரோயின் கூட இஸ்மத் பானு. எனக்கு படம் பார்க்கும்போதே தெரிஞ்சு நல்ல ஒரு பர்ஃபார்மர். கிளைமேக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு கதை இப்படி நடந்துருச்சு, இப்படி குழந்தை பிறந்துருச்சு, பட் அந்த கிளைமேக்ஸ் என்னமா கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு படம் பார்க்குறதுக்கு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. லேக் ஆச்சு, குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் அங்கங்கே அவங்களுக்கு படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் போச்சு. சொல்ல வந்த கதையும் ஓகே அப்படிங்கிற ஒரு சில கிளைமேக்ஸ் என்ன கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் அவங்க பாசிட்டிவாக கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள், ஒரு நல்ல படம் தான். இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்திருந்தால் இந்த படம் எல்லா இடத்துலையும் பேசப்பட்டிருக்கும். ஏன்னா 2024 ஏப்ரல் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நல்ல படம் கூட பார்க்கல. ஏன்னா எல்லாம் மலையாள படம் தான் நல்ல படம் பார்த்துட்டு இருந்தேன். பட் பார்த்த படத்தில் இந்த படம் ஓரளவுக்கு ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள், பார்த்துட்டு படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை அனைவரும் நன்றி.